9th CBSE Max exercise 2.4ல question number 11 தாங்க பார்க்குறோம். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஐடென்டிட்டி தான் இது. ஓகே, a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c. அப்போ நமக்கு கண்டிப்பாக ஏனா என்ன, பினா என்ன, சினா என்னன்னு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து a எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 27x கியூப்னு இருக்கு இல்லையா, இந்த 27 அப்படிங்கிற நம்பரோட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ எக்ஸ் கியூபோட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ a அப்படிங்கிறது என்ன இங்கே எழுதிக்கலாம். நம்ம ஏங்கிறது 3x ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல் தான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பிங்கிறது இங்கே ஏற்கனவே ஒய் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிறது ஒய். ஓகே, சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெட்டு. இதை முதல்ல கண்டுபிடிச்சி நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்மே செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஒரு ரஃப் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம அழிச்சிக்கலாம். ஓகே, ஏதாவது நம்பர் எக்ஸ் கியூப் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த நம்பரோட கியூப் ரூட் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கியூப் எழுதணும். ஏங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இதை தான் நம்ம வந்து எழுத போகிறோம், a plus b plus c. அப்போ ஏங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x. இப்போ நம்ம அதை எழுதிக்க போகிறோம். ஏங்கிறது என்னது 3x ப்ளஸ் பிங்கிறது என்னது y, சிங்கிறது என்னது z. ஸோ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த ப்ராக்கெட் பாருங்கள், ஏ ஸ்கொயர் நம்ம எழுதணும். ஏ ஸ்கொயர்னா என்ன எழுத போகிறோம், 3x த ஹோல் ஸ்கொயர். இப்படி தான் எழுதணும். 3x ஸ்கொயர்னு அவசரப்பட்டு எழுதிடக்கூடாது. ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது என்னது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஏபிங்கன்னா ஏ என்னது 3x, பிங்கிறது ஒய் மைனஸ் பிசி. பிசின்றது ஒய் z. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் சிஏ, சின்றது வந்து z, ஏன்றது வந்து 3x. அவ்வளோதான். இதெல்லாம் மல்டிப்ளை எழுதிட்டோம்னா இந்த சம் முடிஞ்சு. இப்போ மறுபடியும் இந்த டேர்ம் எடுத்து அப்படி எழுதிக்கிறோம். 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z. ஓகே, 3x ஸ்கொயர் அப்படின்னும் போது 3ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 9x ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் z ஸ்கொயர்டு minus 3 into xy. அப்போ 3xy minus yz minus 3xz. 3zxன்னு எழுதினாலும் சரி 3xz அப்படின்னு எழுதினாலும் சரி இந்த ஆன்சர் கரெக்டு தான். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, அவ்வளோதான். ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம 12th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் தேவை அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.